வணக்கம் மக்களே. இப்பதான் களம் மெய்யாலுமே சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இனி போக போக ஆட்டம் பயங்கரமா இருக்கும். சிரிக்கலாம், சிந்திக்கலாம், ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். இன்னைக்கு கச்சேரிய தொடங்கலாமா? பிரதமரை பார்த்து பொய்யர் என்றெல்லாம் பேசுகிறார். எல்லாம் கை சின்னத்திலே அவருடைய சின்னம் பம்பர சின்னம். கையேந்தி பிச்சை எடுக்கிறோம். எடப்பாடி வலுவாக இருந்தால் அண்ணாமலை இருக்கிற இடமே தெரியாது. இந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தன், இந்த தொகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக போட்டியிடக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே கை சின்னத்திலே கை சின்னத்திலே ஒரு நிமிஷம் இருங்க. கையை நவுத்தீங்க, என்ன கையை நவுத்தீங்க, நீங்களும் கையை நவுத்துங்க. நம்முடைய மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய மனசுல என்ன இருக்கு? கை சின்னம் ஆட்சிக்கு வரணும், கை சின்னம் தான் அந்த நாட்டை ஆளணும், கை சின்னம் வந்து தான் சுபிக்ஷமா அந்த நாடு இருக்குன்னு சொல்லி இருக்காரு. வெளிப்படுத்தி அது உள் மனசுல இருந்து வர்றது, அது உள் மனசுல இருந்து வர்றது. நன்றி. எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு சாதாரண தொண்டரையும் உச்சபட்ச பதவிகளை அமர வைத்து அழகு பார்க்கின்றதோ, அதே போன்று இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே ஒரு சாதாரண தொண்டரை இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக திரு சிவகுழந்தை அவர்களை கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய சின்னம் பம்பர சின்னம், அவருடைய சின்னம் பம்பர சின்னம், அவருடைய சின்னம் பம்பர சின்னம். இந்த கூட்டணி சரி, மன்னிச்சுக்கணும், தவறுலாம் சொல்லிட்டேன். ஏன்னா டிவி பார்த்துட்டே இருந்தேன், நீதிமன்றத்தில் அடி மேல அடி முந்துனே இருந்துச்சு. அதே ஞாபகத்தில் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இன்றைக்கு முரசு சின்னத்திலே இன்றைக்கு இருக்கின்றார். இதுக்கு பேருதான் காத்தால கம்பு சுத்துறது. என்னப்பா சொல்ற? காத்துல எல்லாமா கம்பு சுத்துவாங்க? ஆமாங்க, தமிழ்நாட்டில் அப்படித்தான் நிறைய பேர் காத்துல கம்பு சுத்துறாங்களாம். ஐயா தான் அப்படி சொல்லியிருக்கிறார். நிறைவேற்றாத பழைய வாக்குறுதிகள்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு பிரதமர் மோடி தப்பு கணக்கு போடுகிறார். பிரதமர் மோடி அவர்களே, தேர்தல் நீங்கள் வெறும் வாயால் வடை சுடுவீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம 10 ஆண்டுல ஒரு சிறப்பு திட்டத்தை கூட நிறைவேற்றாம, அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கட்ட தொடங்காம, பேரிட நேரத்தில் நிதி தராம, ஒரு இரங்கல் கூட சொல்லாம, இப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்க அடிக்கடி வாக்கு கேட்டா உங்களுக்கு ஆதரவு தர நாங்கள் என்ன ஏமாளிகளா, நாங்கள் என்ன சோத்தால் அடித்த பிண்டங்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களே. இவர் இப்படி வெறும் கையால் முழம் போடுகிறார்னா, இன்னொருத்தர் இருக்கார் பழனிசாமி. பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு?
காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்து இருக்கு பாருங்க, அதிலே கம்பு சுத்துவார் அவர். நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளால நாட்டை படுகொலை தள்ளியது ஒன்றிய பாஜக அரசு. மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னராக இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியிலிருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார். அண்ணா ஒரு பக்கம் பயங்கரமா களத்தில் இறங்கியிருக்காரு பாருங்க. என்ன பேசுறான்னு கேட்போம். திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செல்லுகின்ற இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க. அவளுக்கு தூக்கமே போச்சு. ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு மடியில கனம் இல்ல, பயம் இல்ல, எங்களுக்கு முதுகெலும்பு உழுக்குது. முதுகெலும்பு இருக்கின்ற காலத்தினால்தான் நீதி அரசரே நீங்க வாபஸ் வழக்கு தொடர்ந்து வாபஸ் பெறன்னு சொல்லும் போது நீங்க ஏன் வழக்கு நடத்துறீங்க என்று கேட்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது கூட வழக்கு நடத்தி அதை வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். இன்றைக்கு பல பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கிற அமைச்சர் பல பேர் வேற இடத்துக்கு போயிருவாங்க. எங்க போயிருவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் சொல்றத உரத்த குரல்ல ஸ்டாலின் காதுக்கு கேட்கிற மாதிரி உங்களுடைய குரல் இருக்கணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் கொட்டும் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் கொட்டும் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் கொட்டும் முரசு சின்னத்திற்கு. இப்படி தமிழ்நாட்டில் தோல்வி பயத்தில் ஒருத்தர் ஆடி போயிருக்கிறார். அவருக்கு நான் கடுமையா எச்சரிக்கை விடுக்கிறேன். இவர் தோல்வி பயத்தால் ஆடி போயிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் வார்த்தை நிதானம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதமரை பார்த்து பொய்யர் என்றெல்லாம் பேசுகிறார். நான் முதலமைச்சரை எச்சரிக்க விரும்புகிறேன். மரியாதை இல்லாமல் இனிமேலும் அந்த மாதிரி பேசினால் உங்க பரம்பரையே அநாகரிகமா பேசுகின்ற பரம்பரைன்னு, உங்க தகப்பனார் பேசுனது, நீங்க பேசுனது, உங்க மகன் பேசுறது எல்லாத்தையும் மக்கள் மத்தியில எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அதாவது நீங்கெல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா அவர் இப்படி லந்து பண்ணிருப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், பெரியாரின் சின்னம், பேரறிஞர் அண்ணாவின் சின்னம். அவர் ஏன் இந்த முயற்சியை எடுத்தார்? தமிழ்நாட்டை மட்டும் அவர் அரசியல் செய்தால் போதுமே, அதிமுகவை மட்டும் எதிர்த்தால் போதுமே. அவரை எதிர்க்க இங்கு ஆளே இல்லை. எடப்பாடி அவர்களால் இன்றைக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியவில்லை. அவருடைய பலவீனத்தால் தான் நம்முடைய அண்ணாமலை இன்றைக்கு நாள்தோறும் ஒரு பேட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், பிதற்றிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி வலுவாக இருந்தால் அண்ணாமலை இருக்கிற இடமே தெரியாது. ஆகவே தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கும் இல்லை, வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால், இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நாம் 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றாக வேண்டும். சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்த பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டியாக வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல கட்சிகள் காணாமல் போய்விடுவார்கள். இங்க பாருங்க, அந்த பானையை உடைச்சு சொல்றேன், அதுக்கும் எங்களுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இல்லை. அது மட்டும் இல்ல, சைக்கிள் கிடைச்சதுக்கும் குக்கர் கிடைச்சதுக்கும் கூட எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா, சூரியனை சமாளிக்கிறது தான் எங்க வேலையே. சூரியனை எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. சுட்டரிக்கும் சூரியனை கூட இந்த தாமரை எதிர்த்து நிற்கும். அதனாலதான் இதை கேட்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடிகா கொஞ்சம் சீக்கிரமே நாங்க ஆரம்பிச்சு விடுகிறோம். இல்ல இல்ல அப்படின்னு இல்ல, அதுல விகிதாச்சாரம் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஏன் உயர் நீதிமன்றம், ஏன் நீதிமன்றம் மறுக்கிறது? அதனால முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை எடுத்தாலும் பணம்னா பிஜேபி, பாண்டுனா பிஜேபி, சின்னம்னா பிஜேபி. உடைச்சு சொல்றேன், அந்த பானையை உடைச்சு சொல்றேன், பிஜேபிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுதான்.
அதாவது தம்பி, ஒரு விஷயத்த நீங்க நல்லா விளங்கிக்கிடணும். இங்க மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, சரியா? அதே போல ராகுல் காந்திக்கும் ஓட்டு கிடையாது. இங்க ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, ஐயா ஸ்டாலின், அப்புறம் எனக்கு, இதுக்கு தான் ஓட்டு. பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்கு? நான் தூய உள்ளத்தோடு சேவை செய்வேன் என்கிற மனம் இருந்தால் போதும். எங்களிடத்தில் பணம் இல்லை. ஆனால் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம்? உண்டியல் ஏந்துகிறோம், கையேந்தி பிச்சை எடுக்கிறோம். திரள்நிதி திரட்சியில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று அதில் அவர்கள் போடுகிற 1000 2000 அந்த காசை வச்சு தான் தேர்தல் எதிர்கொள்றோம். தேர்தல் பத்திர குழலிலே காசு வாங்கியதிலே ஒரு அரசியல் இயக்கம் ₹1 விட வாங்காமல் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிகமாக வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை சோதனை போச்சோ, அந்த முதலாளிகளிடத்தெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லு. 6650 கோடிக்கு மேல பணம். நான் வந்தா ஊழலை ஒழிச்சிருவேன், கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன். எங்க ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி வாங்கி ஒழிக்கிறதா? எப்படி ஒழிக்கிறது? பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனத்துக்கு காசு வாங்கியிருக்கு, அதுவும் புல்வாமா மாவட்டத்தை தாக்குதலுக்கு பிறகு. அதுக்கு அடுத்தபடியா அம்மா மம்தா வாங்கியிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. திமுக எப்படி கட்சி நடத்துது? ஒன்னு போத பொருள் வித்தவன்ட்ட, இன்னொன்னு லாட்ரி வித்தவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துது. ஆட்சி சாராயத்தை நடத்துது, டாஸ்மார்க் காசு வச்சு நடத்துது. மறுபடியும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா. மறுபடியும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா. 2 கர்மத்தை விட்டா உங்க பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய உணர்வோடு இருக்கிறோம். இந்தியாவை யார் ஆள்றது? பிரதம வேட்பாளருக்கு என்ன பண்ணுவ? பிரதமரா இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஒன்னும் இல்ல. யாரு பிரதம வேட்பாளர்? என் நிலத்தில் நான் தான். இங்கே மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது. ஐயா மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது, ஐயா கருணாநிதிக்கு இருந்தது, அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது, ஐயா எடப்பாடிக்கு இருக்குது, அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது. அதுக்கு தான் ஓட்டு. எத்தனை அணி? ஏகப்பட்ட அணி இருக்கே. அந்நியார் அணி, அந்த அணி, இந்த அணி, போதை அணி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இரட்டை இலை சின்னம் துரோகத்தின் கையில சிக்கி இருக்கிறது. அவங்க யார பிரைம் மினிஸ்டர் சொல்ல போறாங்க? சொல்லுங்க நீங்க. பழனிசாமியை பிரதமரா சொல்ல போறாங்களா? பழனிசாமிக்கு தமிழே சரியா பேச தெரியல, ராமாயணத்தை எழுதுறது யாருன்னே தெரியல. பழனிசாமிக்கு ஒரு 2 எழுத்து சேர்த்து பேச தெரியாது, என் பேரை சொல்ல தெரியாது. டிடிஜி நகரம் சொல்லுவாரா இல்லையா? அவரை முதலமைச்சர் ஆக்கியதற்கு காரணமா இருந்த என் பேரை ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க. இங்க வந்தா கேளுங்க, அவர் வருவார், இழுச்சிக்கிட்டு வருவார். அப்ப கேளுங்க. ஐபிஎல் அணி மாதிரி அதிமுக அணிகள் இருக்கு. ஐபிஎல் இருந்து உலகமே பாராட்டுகின்ற விஷயம். ஆனா திமுகவுல உதயா அணி, இதயா அணி, துர்கா அணி, மாப்பிள்ள அணி, பேர அணி, போதை மருந்து அணின்னு தனி அணிகள் இருக்கா இல்லையா? எலெக்ஷன் ஹே வருது ஹே, எனக்கு முன்கூட்டியே தெரியும் ஹே, அதனாலதான் ஹே தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருது ஹே. இப்படி தாங்க எனக்கு சந்தேகம் இருக்குது. அவருக்கு எப்படி தமிழ்நாட்டில் முதற்கட்டமா வாக்குப்பதிவு நடக்கும்னு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். தேர்தல் ஆணையம் முன்னாடியெல்லாம் தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது. ஆனா தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்றாரோ அதை செஞ்சிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பதற்கு, தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி 5 முறை தமிழ்நாட்டிற்கு 10 நாட்களில் சென்றிருக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன், முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் எப்படி தெரியும்? அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார், அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அமலாக்கத்துறை அவருடைய கையில், சிபிஐ அவருடைய கையில், இன்கம் டாக்ஸ் அவருடைய கையில், தேர்தல் ஆணையம் அவருடைய கையில். முன்னாடி எல்லாம் வங்கிகள் இல்லாம இருந்தது, இப்போ பாரத ஸ்டேட் வங்கியும் அவர் கையில். எல்லாத்தையும் அவர் கையில வச்சு அவங்கள நம்பிதான் தேர்தல் நிற்கிறாரு. ஆளுநரா இருக்காங்கல்ல 2 மாநிலத்திற்கு, தெலுங்கானா ஆளுநர், புதுச்சேரியுடைய பொறுப்பு மாநில ஆளுநர். அவங்களை எதுக்கு நீ வெயில சுத்த விடுறீங்க? எதுக்கு நிக்க வைக்கிறீங்க? ராஜ்யசபாக்கு நீங்க அமைச்சராகி இருக்கலாமா? அப்போ ஒன்று அவருடைய அளவுகோல் தானே. அந்த தென் சென்னையில பிறந்த ஜெய்சங்கருக்கு பிறந்தோம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு. அவரை வெயில நடக்க சொல்லுங்க, ஜீப்ல ஏறி ஓட்டு கேட்க சொல்லுங்க. ஒரு சாராருக்கு ஒரு நீதி, இன்னொரு சாராருக்கு ஒரு நீதி.
நான் என்ன சொல்றேன், வாயை திறந்து பேச சொல்லுங்க சார். एक है दो है மே ஹிந்தி பிராக்டிஸ் ஹே. இப்படி ஒருத்தர் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியே ஹிந்தி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாராம். யார் என்னன்னு பாருங்க. எல்லாரும் தூக்கி விட்டீங்க, உசுப்பேத்தி விட்டீங்க. இப்ப டாக்டர் சரவணனுக்கு தூக்கமே வர்றதில்லை. என்னைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த உறுப்பினர் எந்த சீட் இருக்கை கொடுப்பாங்க, எந்த சீட்ல போய் நம்ம உட்கார போறோம் அப்படின்றத இப்பவே ஹிந்தி வேற படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். ஹிந்தியில பேசினா அவங்க பூரா ஹிந்தியில பேசினா தான் பதில் சொல்லுவாங்க. ஹிந்தியில படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிந்தியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே டாக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்ப ஹிந்தியில ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு படிச்சுக்கலாம். ஆனா இந்திய முழுமையா படிச்சவனா இன்னைக்கு வேலை இல்லாம இங்க வர்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை நோக்கி தான் வேலைக்கு வர்றாங்க. ஹிந்தி படிதான் நம்மள ஹிந்தி படிச்ச எந்த ஹோட்டல் எங்க வேலை பார்க்கறாலும் சரி, எங்க வேலை நடந்தாலும் அங்க பார்த்தா வட இந்தியர்கள் தான் வேலை பாக்குறாங்களா இல்லையாப்பா? பாக்குறாங்களா இல்லையா? அப்ப ஹிந்தி படின்னு சொன்னவனா முட்டாளா இல்லையா? ஹிந்தி தமிழ்ல படிச்சு ஆங்கிலத்துல படிச்சு இன்னைக்கு உலகத்தையே ஆள்றவன் தமிழன், உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறான். நம்ம நாசா விண்வெளியே ஆராய்ச்சி மையத்துல நம்ம தமிழர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இந்தியர்கள் அதிகமா, அது தமிழர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இதுக்கெல்லாம் வித்திட்டவர் புரட்சி தலைவர் தான் முதலாக தகவல் தொழில்நுட்ப கல்லூரியில, எங்க பொறியியல் கல்லூரியில அதிகமா திறந்தாரு, பாலிடெக்னிக்ல திறந்தார். அதில் படித்துட்டு சென்ற மாணவர்கள் தான் அதிகம். சத்துணவு திட்டம் கொண்டு வந்து சரித்திரம் படைத்தோம். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இருக்க அறிவு நுட்பம் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சர், அவருடைய மனைவி, இவர் முதலமைச்சருடைய மகனுடைய மனைவி துர்கா, அவங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு. மற்ற அமைச்சர்களோட எல்லாம் இருந்திருக்காரு. இவங்க பேசுறாங்க. இன்னைக்கு அன்னியார் துர்கா வந்து சனாதனன் பேசுகிற திமுக, அன்னியார் வந்து நம்ம துர்கா அம்மா வந்து எல்லா கோயிலுக்கும் போறாங்க. அதை தடுக்க முடியல. நீ வீட்டிலேயே உன்னால திருத்த முடியல, நாட்டை எங்க திருத்துவ? நான் நாட்டே திருத்த போறேன் அப்படின்னா என்ன? யாரு மக்கள் நம்புவாங்க? அதாவது காங்கிரஸ் மொத்தமே 40 இடம் ஜெயிக்குமான்னு யோசிக்கணும். இங்க நீங்க கரெக்டா ஓட்டு போட்டீங்கன்னா அமைச்சர் ஸ்ட்ரைட்டா அமைச்சர் பதவியே வாங்கிடலாம். இந்திய கூட்டணி அப்படி இந்திய கூட்டணி உருவாக்கலாம். எப்படி இருக்கு அந்த கூட்டணி? எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, யாரும் ஒன்னா சேரல. முதல்ல கூட்டணி சொன்னாங்க, வந்தாங்க, அப்புறம் இல்லை. அப்ப அந்த கூட்டணி எத்தனை பாராளுமன்ற இடங்கள் பிடிக்க நான் பார்க்கணும். 100க்கு கூட வருமா அப்படின்னு சந்தேகம். காங்கிரஸ் 40 இடம் முடிக்குமா அப்படின்றதே ஒரு சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு இந்திய கூட்டணி கட்சிக்கு அந்த வேட்பாளர் வந்தா நம்ம வாக்கள் செய்யினா வருஷம் பூச்சேரி அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்றத்துக்கு சென்றா அவர் எப்படி இருப்பாரு? அடுத்தோம், ஏன்னா பாராளுமன்ற நம்மாச்சு தான் வரப்போகுது. அப்ப அவர்லாம் போனா என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. உட்காந்துட்டு வரலாம் போய். இப்ப பாராளுமன்றத்தில் ஒரு நாள் 2 நாள் உட்காந்துட்டு வரலாம். அது நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு புதுச்சேரி வளர்ச்சி முக்கியம். புதுச்சேரி மேலும் மேலும் முன்னேற வேண்டும், எல்லா திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும், சிறந்த மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் திகழ வேண்டும். ஆட்சி நம்ம கட்சி அமைக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அப்படி அமைக்கும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த பல உறுப்பினர் போனா அமைச்சர் பதவி கேட்கலாம். எதிர்கட்சி சார்ந்த யார் பண்ண செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. மக்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் எப்பயும் விலை போக மாட்டேன், எப்பயும் இங்க தான் இருப்பேன். அவரு விலை போனார்ல, அந்த மாதிரிலாம் நான் நிச்சயமா பண்ண மாட்டேன். ஆமா, முரசு கொட்டணும். முரசு வச்சு எல்லா தெருவிலையும் கொண்டு போனோம்னா அனைவருக்கும் முரசு சின்னமும் பப்ளிசிட்டி ஆகும், நமக்கு வந்து சவுண்டும் எல்லாத்துக்கும் கேட்கும். அதனால முரசு சின்னன்றத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அனைத்து நிர்வாகிகளும் முரசை வந்து பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணா பேசுங்கண்ணா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிருங்கண்ணா, கேஸ் போட்டுருவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிருங்கண்ணா, கேஸ் போட்டுருவோம். நீங்க சொன்னாங்க, நிச்சயமா நீங்கள் முரசு சின்னத்தில் எனக்கு வெற்றி வாய்ப்பை தந்து வெற்றி பெற வைத்தால்
நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் அனைவரின் மத்தியில் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன். விலை போக மாட்டேன் என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விலை போக மாட்டேன் என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பலமாக கூட்டணி அமைத்து 2011 போட்டியிடும் போது இங்கு கும்மிடிப்பூண்டி தொகுதியில் நான் சொல்கிறேன் என்று தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், ஒரு கயவனை நிறுத்தினார் எங்கள் தலைவர். ஆனால் அந்த கயவன் விலை போகிவிட்டான். அந்த மாதிரி நான் நிச்சயமாக விலை போக மாட்டேன், இது உறுதி. அடிக்கிற வெயில்ல இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில ஓட்டு கேட்கறது லேசப்பட்ட விஷயமா என்ன? பாருங்க, தலைநகர சும்மா கலக்குன்னு கலக்கி இருக்கிறாங்க. வெயில் காலம் வந்துட்டாலே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? மாம்பழம் தானே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இது மாம்பழம் சீசன். மாம்பழத்துக்கு எப்படிலாம் ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ரேட்டு பார்த்துட்டு வருவா. அரசாங்கம் இலவசமாக மின்சாரம் கொடுத்துட்டா போதுமா? தண்ணி இருந்து அது வரணும். நீ எவ்வளோ தண்ணி வேணாலும் எடுத்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, இலவசமாக மின்சாரம் தரணும், அது பெருமையாக சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க? மக்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியாளர்களும் 500 1000 சரி எல்லா நாளும் கொள்ளையடிக்கிறேன், ஒரு 500 கொடுத்தா என்னங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள நாங்கள் குற்றமே சொல்ல முடியாத சூழ்நிலை. அவங்க போன முறையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்குறாங்க, நான் அதுக்கு பொருத்தம் இல்லையான்னு கேட்கக்கூடிய இடத்துல இருந்தது. எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த பணம் எங்களுக்கு எதையும் தராது என்று தீர்க்கமாக நம்பக்கூடிய இடத்தில் சாமானியன் வந்து விட்டான். அப்போ அது இந்த காலத்தை மாற்றும் என்று நான் நம்புகின்றேன். தமிழ்நாட்டில் ஏமாற்ற ஆட்சி, ஊழல் ஆட்சியை தாண்டி ஏமாற்ற ஆட்சி. ஏன்னா தொடர்ந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்ற வேலைகளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு ஒரு மாற்றத்திற்கு மீண்டும் பாரத பிரதமராக சக்தி வாய்ந்த மோடி அவர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மிக விரைவில் வெற்றி செய்தியோடு உங்களை சந்திப்போம். எனக்கு முன்னாடி கொடுத்தது என்னமோ டார்ச் லைட்டு தான், ஆனால் எனக்கு அது வேணாம். அதுவும் இல்லாமல் திமுக அதிமுக எப்படியெல்லாம் தோற்றுருவாங்க. மோடியை விட பயங்கரமாக நான் நிறைய விஷயங்கள் பண்ணலான் இருக்கேன். இந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் பாஜக, 2 பேரை வீழ்த்தி இந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். நாம் தமிழர் நான் பயணிச்சிருக்கேன். அவர் ஏதோ ஒரு நியாயமான கோரிக்கையாக நின்றுட்டுருக்காங்க. அவரோட சின்னமும் பறிக்கப்பட்டு விட்டது தேர்தல் ஆணையத்தால். எனக்கு கூட அந்த விவசாய சின்னம் பரிசீலனைக்கு முத டிக் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. டார்ச் லைட்டு கூட ஃப்ரீயாக இருந்துச்சு, வந்து வாங்கிக்கிங்கன்னு ஃப்ரீயாக கிடந்துச்சு. அதை நான் எடுத்துக்கல அப்படின்ட்டு ஒரு நல்ல சின்னம் கேட்டிருக்கேன். அது கொடுமையான ஒன்று தான். திருமா அவர்களோட சின்னம் முடக்கப்பட்டிருக்கு, பம்பரம் முடக்கப்பட்டிருக்கு. நான் எல்லாத்தையும் தான் தாக்குவேன். யார் தப்பு செய்கிறாங்களோ எல்லாத்தையும் தாக்குவேன். சும்மா குறை சொல்லிகிட்டு இருக்கிறது என்னோடய வேலை அல்ல. ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வச்சுருக்கேன். புரியுது. அதுக்குள்ளையா கடைய முடிவீங்கன்னு கேட்குறீங்க. ஆமாம், அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். சரி, என்ன பண்ணுறது? இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ 1 2 3 ஹலோ.